Good morning to all. PG-TRB Physical Education எக்ஸாமுக்காக அதாவது Physical Director எக்ஸாமுக்காக படிக்கப் போகும் அத்தனை நட்புகளுக்கும் என் அன்பின் வணக்கங்களும் நல்வாழ்த்துக்களும். PG-TRB Physical Education சிலபஸ் படி முதல் பாடம் என்னவென்றால் ரிசர்ச். ஃபர்ஸ்ட் டெஃபினிஷன் ஆஃப் ரிசர்ச் படிக்க வேண்டும். த நெக்ஸ்ட் டைப்ஸ் ஆஃப் ரிசர்ச்சில் 3 டைப்ஸ் தான் சிலபஸில் கொடுக்கப்பட்டுள்ளது. 3 டைப்ஸ் எதுன்னா பேசிக் ரிசர்ச், அப்ளைட் ரிசர்ச் அண்ட் ஆக்ஷன் ரிசர்ச். அதை கொஞ்சம் டீப்பாக படிக்க வேண்டும். தென் கடைசியாக நீட் அண்ட் ஸ்கோப் ஆஃப் ரிசர்ச், நீட் அண்ட் ஸ்கோப் ஆஃப் ரிசர்ச் பற்றி படிக்க வேண்டும். ஃபஸ்ட்டு டெஃபினிஷன் ஆஃப் ரிசர்ச். மௌலி என்பவர் கொடுக்கக்கூடிய டெஃபினிஷன் என்னென்னா, ரிசர்ச் இஸ் தி ப்ராசஸ் ஆஃப் அரைவிங் அட் டிபெண்டபிள் சொல்யூஷன்ஸ் டு ப்ராப்ளம்ஸ் through a planned and systematic collection, analysis and interpretation of the data. The மௌலி கொடுக்கக்கூடிய டெஃபினிஷன் என்னவென்றால், research is the process of arriving at dependable solutions through the planned and systematic collection, analysis and interpretation of the data. மௌலி கொடுக்கக்கூடிய டெஃபினிஷன் என்னவென்றால், research is the process of arriving at dependable solutions through the planned and systematic collection, analysis and interpretation of the data. The next advanced learner dictionary search கொடுக்கக்கூடிய டெஃபினிஷன் என்னவென்றால், a careful investigation or inquiry especially through search for mere facts in any branch of knowledge. A careful investigation or inquiry especially through facts for search for mere facts in any branch of knowledge. A careful investigation or inquiry, especially through search for mere facts in any branch of knowledge. இது என்னென்னா அட்வான்ஸ்ட் லேர்னர் டிக்ஷனரி கொடுக்கக்கூடிய டெஃபினிஷன். கடைசியாக WS மோனோவே என்பவர் கொடுக்கக்கூடிய டெஃபினிஷன் என்னவென்றால், WS மோனோவே என்பவர் ரிசர்ச் கொடுக்கக்கூடிய டெஃபினிஷன் என்னவென்றால், defined as a method of studying problems whose solutions are to be derived partly or wholly from facts. என்னவென்றால், research may be defined as a method of studying problems whose solutions are to be derived partly or wholly from facts. Research may be defined as a method of studying problems whose solutions are to be derived partly or wholly from facts. இது WS மோனோவை கொடுக்கக்கூடிய டெஃபினிஷன். The next etymology of word research. Etymology of word research. Etymology means the researchக்கு இந்த வேர்டை எப்படி வடிவத்துக்கு வந்தது, எப்படி ஃபார்ம் பண்ணாங்க. ரிசர்ச் இந்த வேர்டு எப்படி ஃபார்ம் பண்ணாங்க, மிடில் ஃப்ரெஞ்ச் ரிசர்ச்சிலண்டு ஃபார்ம் பண்ணாங்க. ரிசர்ச் மீன்ஸ் டு கோ அபவுட் சீக்கிங். ரிசர்ச் மீன்ஸ் டு கோ அபவுட் சீக்கிங். தென் ரிசர்ச் எப்படி ஃபார்ம் பண்ணாங்க, ஓல்டு ஃப்ரெஞ்ச் ரிசர்ச்சியர் அந்த வேர்ட்லேருந்து ஃபார்ம் பண்ணாங்க. ரீ கூட்டல் சர்ச்சியர்னு சொல்லுவாங்க. ரீ மீன்ஸ் எகைன், சர்ச்சியர் மீன்ஸ் தேடுதல், சீக் அபவுட் சம்திங் சொல்லலாம். தி டேம் ரிசர்ச் கன்சிஸ்ட் ஆஃப் இந்த ரீ கூட்டல் சர்ச்சியர் என்பது தான் சர்ச்சியர். இந்த வேர்டு எப்போ, எந்த ஆண்டு, எந்த இயர் ஃபார்ம் பண்ணாங்கன்னா 1577 ஃபார்ம் பண்ணாங்க. 1577. The next basic research. 3 types பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பேசிக் ரிசர்ச். இப்போ எட்டிமாலஜி ஆஃப் வேர்டு ரிசர்ச் தெரிய வேண்டும். ரிசர்ச் இந்த வேர்டு ரிசர்ச்சியர் இந்த இதில் ஃபார்ம் ரிசர்ச்சி இந்த மிடில் ஃப்ரெஞ்சில் ஃபார்ம் பண்ணாங்க. மிடில் ஃப்ரெஞ்ச் வேர்டு ரிசர்ச்சியில் ஃபார்ம் பண்ணதான் ரிசர்ச். தென் ஓல்டு ஃப்ரெஞ்ச் ரிசர்ச்சியர் ஃபார்ம் பண்ணதான் ரிசர்ச்சி. ரிசர்ச்சியர் ஃபார்ம் பண்ணதான் ரிசர்ச்சி. The next basic types basic research பற்றி பார்ப்போம். பேசிக் ரிசர்ச்சுக்கு அதர் நேம்ஸ் என்னென்னா புவர் ரிசர்ச், ஃபண்டமெண்டல் ரிசர்ச் அண்ட் எக்ஸ்பிளனேட்டரி ரிசர்ச். இப்போ பேசிக் ரிசர்ச் அதர் நேம் கேட்டால் என்ன சொல்ல வேண்டும், புவர் ரிசர்ச் என்று சொல்லலாம், ஃபண்டமெண்டல் ரிசர்ச் என்று சொல்லலாம், எக்ஸ்பிளனேட்டரி ரிசர்ச் என்று சொல்லலாம். The next எய்ம் அண்ட் மீனிங் அண்ட் பர்பஸ் ஆஃப் பேசிக் ரிசர்ச். எய்ம், மீனிங், பர்பஸ் ஆஃப் பேசிக் ரிசர்ச் பற்றி பார்ப்போம். ஃபஸ்ட் என்னென்னா, டு இம்ப்ரூவ் சயின்டிஃபிக் தியரிஸ் ஃபார் இம்ப்ரூவ்டு அண்டர்ஸ்டாண்டிங். டு இம்ப்ரூவ் சயின்டிஃபிக் தியரிஸ் ஃபார் இம்ப்ரூவ்டு அண்டர்ஸ்டாண்டிங்.
சயின்டிஃபிக் தியரி இம்ப்ரூவ் பண்ண அண்டர்ஸ்டாண்ட் பண்ண எது யூஸ் ஆகுது பேசிக் ரிசர்ச். சயின்டிஃபிக் தியரிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி, தியரி அறிவியல் கொள்கைகளை புரிந்து கொள்ளக்கூடிய கெப்பாசிட்டியை வளர்த்துக்கொள்ள இம்ப்ரூவ் பண்ணக்கு எது உதவுது இந்த பேசிக் ரிசர்ச். சயின்டிஃபிக் தியரிஸை இம்ப்ரூவ் பண்ணக்கு ஃபார் இம்ப்ரூவ்டு அண்டர்ஸ்டாண்டிங், அதாவது இம்ப்ரூவ் பண்ணக்கு எதில் இம்ப்ரூவ் பண்ணக்கு அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டியை இம்ப்ரூவ் பண்ணக்கு எது உதவுது என்றால் பேசிக் ரிசர்ச் உதவுது. இது ஃபஸ்ட்டு எய்ம். தென் நெக்ஸ்ட்டு செகண்ட் எய்ம் என்னவென்று தெரிய வேண்டும். டு ஸ்டடி அண்ட் ரிசர்ச் தட் which means increase our scientific knowledge base. சேம் தான். இன்க்ரீஸ் எதை இன்க்ரீஸ் பண்ணக்கு அறிவியல் பற்றிய தேடல், நாலெட்ஜ், அறிவியல் பற்றிய அறிவுகளை தேடக்கு எது யூஸ் ஆகுது பேசிக் ரிசர்ச். அதை பற்றி படிக்க பேசிக் ரிசர்ச் யூஸ் ஆகுது. அதாவது டு ஸ்டடி அண்ட் ரிசர்ச் தட் இஸ் மீன் டு இன்க்ரீஸ் அவர், டு ஸ்டடி அண்ட் இன்க்ரீஸ் ரிசர்ச், ஸ்டடி அண்ட் ரிசர்ச் ஸ்டடி பண்ணக்கு, ரிசர்ச் பற்றி படிக்க இட் மீன் அப்படின்னா படிக்க, ரிசர்ச் பற்றி படிக்கக்கூடியது பேசிக் ரிசர்ச். ரிசர்ச் பற்றி படிக்கிறது எந்த படிக்க பயன்படக்கூடியது தான் இது பேசிக் ரிசர்ச். அதுக்கு மீனிங் என்னென்னா இன்க்ரீஸ் அவர் சயின்டிஃபிக் நாலெட்ஜ். சயின்டிஃபிக் நாலெட்ஜை இன்க்ரீஸ் பண்ணக்கு பேசிக் ரிசர்ச் பயன்படும். தென் நெக்ஸ்ட்டு புவர்லி தியரட்டிக்கல். பேசிக் ரிசர்ச் என்பது முக்கியமாக தியரட்டிக்கல் தான் இருக்குது, நோ ப்ராக்டிக்கல், ஒன்லி தியரி, no practical, with the instinct of increasing our understanding of certain phenomenon or behavior. இது with the instinct of increasing our understanding of certain phenomena or behavior. The next, the basic purpose of this research is to expand the knowledge. The basic purpose, basic research basic purpose, முக்கியமான நோக்கம் என்னவென்றால் டு எக்ஸ்பேண்ட் தி நாலெட்ஜ், அறிவை வளர்த்துக்கொள்ள பயன்படும். பேசிக் ரிசர்ச்சுக்கு முக்கியமான நோக்கம் பர்பஸ் என்னவென்றால் எக்ஸ்பேண்ட் தி நாலெட்ஜ், அறிவை வளர்த்துக்கொள்ள பயன்படுவது பேசிக் ரிசர்ச். த நெக்ஸ்ட் பேசிக் ரிசர்ச் கேன் பி டிஸ்கிரிப்டிவ்னு சொல்லுவோம். அது ஏற்கனவே பார்த்தோம்ல, டிஸ்கிரிப்டிவ் பார்க்கல. பேசிக் ரிசர்ச்சுக்கு டைம் த அதர் நேம்ஸ் இதெல்லாம் புவர் ரிசர்ச், ஃபண்டமெண்டல் ரிசர்ச் அண்ட் எக்ஸ்பிளனேட்டரி ரிசர்ச் என்று படித்தோம். இனி அதே வேளையில் இங்கே நான் என்ன சொல்லலாம்னா பேசிக் ரிசர்ச் கேன் பி டிஸ்கிரிப்டிவ்னா நோ அப்ஜெக்டிவ், ஒன்லி டிஸ்கிரிப்டிவ், எக்ஸ்பிளைன் அது விளக்கமாக படிக்கலாம். அதுதான் பேசிக் ரிசர்ச், விளக்கமாக படிப்பது தான் பேசிக் ரிசர்ச். அப்போ என்னென்னா டிஸ்கிரிப்டிவ், ஒன்லி டிஸ்கிரிப்டிவ். பேசிக் ரிசர்ச் கேன் பி டிஸ்கிரிப்டிவ். எக்ஸ்பிளனேட்டரின்னு பார்த்தது ஏற்கனவே பார்த்தது, எக்ஸ்பிளனேட்டரின்னு சொல்லலாம், ஆனால் எக்ஸ்ப்ளோரேட்டரின்னு சொல்லலாம். எக்ஸ்ப்ளோரேட்டரி மீன்ஸ் இன்வெஸ்டிகேட்டிவ், தேடுதல் உள்ள சொல்லக்கூடியது. அதுபோல் எக்ஸ்பிளனேட்டரினா விளக்கமாக படிக்கும், இன்னும் விளக்கமாக படிக்கும், எக்ஸ்பிளைன் பண்ணி படிப்பது. அதுபோல் டிஸ்கிரிப்டிவ் சேம் தான். இப்போ டிஸ்கிரிப்டிவ் பேசிக் ரிசர்ச் மீன்ஸ் இன் அதர் நேம்ஸ் இதெல்லாம் டிஸ்கிரிப்டிவ் ரிசர்ச்னு சொல்லலாம், எக்ஸ்பிளனேட்டரி ரிசர்ச் என்று சொல்லலாம், எக்ஸ்ப்ளோரேட்டரி ரிசர்ச் என்று சொல்லலாம். இது பேசிக் ரிசர்ச்சுக்கு அதர் நேம்ஸ். The next, mostly basic research is the explanatory research. நம்ம பார்த்தோம் டிஸ்கிரிப்டிவ், எக்ஸ்ப்ளனேட்டரி அல்லது எக்ஸ்பிளனேட்டரின்னு சொல்லுவோம். இதேபோல் எக்ஸ்ப்ளனேட்டரின்னு சொல்லுவோம். இந்த மூணுலையும் மோஸ்ட்லி பேசிக் ரிசர்ச் என்னவென்றால் எக்ஸ்பிளனேட்டரி ரிசர்ச். மோஸ்ட்லி பேசிக் ரிசர்ச் என்னவென்றால் எக்ஸ்பிளனேட்டரி ரிசர்ச். பேசிக் ரிசர்ச்சாக டிஸ்கிரிப்டிவ்னு பார்த்தோம், அதே போன்று எக்ஸ்பிளனேட்டரி என்று பார்த்தோம், அதேபோல் எக்ஸ்ப்ளனேட்டரி என்று பார்த்தோம். அதே வேளையில் மோஸ்ட்லி பேசிக் ரிசர்ச் என்பது எப்படின்னா எக்ஸ்பிளனேட்டரி ரிசர்ச். ஓகே. த நெக்ஸ்ட் பேசிக் ரிசர்ச் கிரியேட்ஸ், இதை க்ரியேட் பண்ணோன்னா நியூ ஐடியாஸ், இல்லை புதிய கொள்கைகளை க்ரியேட் பண்ணும், புதிய தத்துவங்களை, புதிய ஐடியாஸை க்ரியேட் பண்ணும், நியூ ஐடியாஸ், நியூ பிரின்சிபிள்ஸ், அதான் புதிய கொள்கைகளை க்ரியேட் பண்ணும். நியூ தியரிஸ், அதுவும் அப்படி தான், புதிய கொள்கைகளை, தேட்டங்களை எல்லாம் என்ன செய்யும் பேசிக் ரிசர்ச் ஆனது என்ன செய்யும் கொடுக்கும். இல்லை பேசிக் ரிசர்ச் க்ரியேட் பண்ணும், படைக்கும். பேசிக் ரிசர்ச் என்பது புதிய கொள்கைகளை படைக்கும், புதிய வடிவங்களை படைக்கும், புதிய தேட்டங்களை படைக்கும். that are not immediately applied in practical life. அது உடனே ப்ராக்டிக்கல் லைஃபுக்கு பயன்படாது, இது இந்த புதிய கொள்கைகள், புதிய தேட்டங்கள், புதிய வடிவங்கள் எல்லாம் பேசிக் ரிசர்ச் கொடுக்கலாம். அதே வேளையில் அது ப்ராக்டிக்கலுக்கு பயன்படாது, ப்ராக்டிக்கல் லைஃபுக்கு பயன்படாது. The next, it is conducted without any practical and use in mind. Conducted without any practical, இங்கே ப்ராக்டிக்கலே கிடையாது, without any practical.
end use in mind. Without practical knowledge, basic research. Basic research. The next, it is driven to gut instinct, interest, curiously or institution, and simply aims to advance knowledge. Simple aim, இது முக்கியமான சிம்பிளாக சொல்லியிருக்க எய்ம் என்னென்னா அட்வான்ஸ் நாலேஜில் அறிவை வளர்த்துக்கொள்வது தான் இந்த முக்கிய நோக்கம். கிரியேட்ஸ் இந்த இது என்ன இட் இஸ் ட்ரைவன் டு கட் இன்ஸ்டிங் இன்ட்ரெஸ்ட், படிக்க இன்ட்ரெஸ்டாக இருக்கும். கியூரியஸ்லி அது இன்ஸ்டியூஷன் அது நிறுவனத்தில் படிக்கக்கூடிய படிப்பாக அமையும். இது பேசிக் நிறுவனத்துக்குள்ளே அதாவது கிளாஸ் ரூமுக்குள்ளே படிக்கக்கூடிய படிப்பாக அமைவது தான் இது த பேசிக் ரிசர்ச். பேசிக் ரிசர்ச் இஸ் தி ஃபவுண்டேஷன் ஆஃப் நாலேஜ். ஃபவுண்டேஷன் அது அடித்தளம், நாலேஜ் அறிவின் அடித்தளம் எது என்றால் பேசிக் ரிசர்ச் தான் அறிவின் அடித்தளமே பேசிக் ரிசர்ச். The next, a mixed research design involves having a both quantitative design and qualitative design. Quantitative அது எண் மதிப்பும் உண்டு. குவான்டிடேட்டிவ்னா எண் மதிப்பு உண்டு. குவாலிட்டினா பெஸ்ட் குவாலிட்டி, அது தரம், நல்ல கண்டிஷனும் சிறப்பாக அமையும். அதுக்கு குவாலிட்டியும் எப்படின்னா சிறப்பாக அமையும். குவாலிட்டி எண் மதிப்பும் சிறப்பாக இருக்கும், அதுக்கு மதிப்பும் சிறப்பாக அமைவது தான் இது பேசிக் ரிசர்ச். அப்போ பேசிக் ரிசர்ச்னா போத் குவான்டிடேட்டிவ் அண்ட் குவாலிட்டேட்டிவ், அது மிக்சட் ரிசர்ச் என்று சொல்லலாம். பேசிக் ரிசர்ச் எக்ஸ்பேண்ட்ஸ் அவர் நாலேஜ் அண்ட் லீட்ஸ் டு இன்னோவேஷன். இல்லை எக்ஸ்பேண்ட் நாலேஜை வளர்த்துக்கொள்வது தான் இது பேசிக் ரிசர்ச். அண்ட் லீட்ஸ் டு இன்னோவேஷன், கண்டுபிடிப்புகளை எல்லாம் லீட் பண்ணக்கு தலைமையேற்று நடத்துக்கு பயன்படுவது தான் எதுவென்றால் பேசிக் ரிசர்ச். த நெக்ஸ்ட், basic research is the often described as research. Basic research advances fundamental knowledge about the world. இது அட்வான்ஸ் ஃபண்டமெண்டல் நாலேஜ், பேசிக் ரிசர்ச்னாலே ஃபண்டமெண்டல் நாலேஜை கொடுக்கும் about the world. உலகம் முழுவதுமே இது அட்வான்ஸாக உள்ளது. இல்லை இதில் ஃபண்டமெண்டல் நாலேஜ் அது முக்கிய அடிப்படையான அறிவை கொடுப்பதில் பேசிக் ரிசர்ச் ஆனது உலகம் முழுவதும் சிறப்பாக அட்வான்ஸாக உள்ளது. Basic research is often described as research without any clear goals. அதுக்கு கிளியர் கோல்ஸ் எதுவும் கிடையாது, குறிப்பிட்ட நோக்கத்தை அடிப்படையாக கொண்டு அமையாது. ப்ராக்டிக்கல் உண்டுன்னா முழுமையான ரிசல்ட் கிடைக்கும், இதுக்கு ரிசல்ட் கிடைக்காது. அதுதான் அதுக்கு மீனிங். வித்தவுட் எனி கிளியர் கோல்ஸ் ஆர் சயின்ஸ் டு சாட்டிஸ்ஃபை தி கியூரியஸ்லி ஆர் லோன் சயின்டிஸ்ட் வித்தவுட் எனி ஒன் எல்ஸ் ஈவன் ரிலேசிங் தட் இட் எக்ஸிஸ்ட்ஸ். அதாவது science to safety, science to safety the curiously alone scientist without anyone else even releasing that exists. இதை பற்றி படிக்கும்போது அறிவியலாக பூர்வமாக அமையாது. இந்த இன்டெரக்டாக படிக்கலாம், ஆனால் வெளிப்படையாக தான் படிக்க முடியும். இவ்வளோ பூந்து படிக்கலாம்னா ப்ராக்டிக்கல் வேணும். அதுதான் இதில் சொல்லக்கூடியது பேசிக் ரிசர்ச். Science to satisfy the curiously alone scientist without anyone else even releasing that it exists. The goal of basic research is to collect information. Goal என்னன்னா எய்ம் என்னன்னா to collect information எல்லாம் கலெக்ட் பண்ணுவது about how nature and people are put together. இல்லை அது உலக அளவில் மக்களிடையே கொண்டு செல்வது, பீப்புளுக்கு ஒன்றாக கொண்டு செல்வது தான் பேசிக் ரிசர்ச்சுக்கு மெயின் கோல். இப்போ மெயின் கோல் என்னது collect information about nature, how nature people are put together. The next, it is not important that this knowledge can used for anything concrete. The most important thing is that improve our understanding, he says. இல்லை it is not important, இது முக்கியமான ஒன்று கிடையாது. பேசிக்ஸ் தட் இஸ் திஸ் நாலேஜ் கேன் யூஸ்ட் ஃபார் எனிதிங் கான்க்ரீட். இல்லை ஏதாவது அடிப்படையாக அது பயன்படுமானால் பயன்படாது. இல்லை நாலேஜ் கேன் பி யூஸ்ட் ஃபார் எனிதிங் கான்க்ரீட்னு கேன் பி யூஸ்ட் ஃபார் நாலேஜ் கேன் பி யூஸ்ட் ஃபார் எனிதிங் கான்க்ரீட். தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் இம்ப்ரூவ் அவர் அண்டர்ஸ்டாண்டிங் கேசஸ். அண்டர்ஸ்டாண்டிங் தான் வித் நோ கான்க்ரீட்னு சொல்லலாம். எனிதிங் கான்க்ரீட் இட் இஸ் நாட் இம்பார்ட்டன்ட். இல்லை இம்பார்ட்டன்ட் கிடையாது, ஏன்னா ரிசல்ட் இல்லாததுனால இது முழுமையான செயல்வடியும் கொடுக்காது. அதுதான் இதுக்கு மீனிங். த நெக்ஸ்ட், இட் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் ஹியூமனிட்டி டு அண்டர்ஸ்டாண்ட் தி வேர்ல்டு விச் வி லிவ், சேஸ் ஓலிசன். ஓலிசன் என்ன சொல்கின்றார்? ஓலிசன் என்பவர் பேசிக் ரிசர்ச் பற்றி பாயிண்ட் ஒன்று சொல்கின்றார். என்னவென்றால் இட் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் ஹியூமனிட்டி, மனிதனுக்கு இது தேவை. டு அண்டர்ஸ்டாண்ட் தி வேர்ல்டு இன் விச் வி லிவ். இல்லை உலகத்தில்
வாழ்க்கை நடத்துக்கு இந்த பேசிக் ரிசர்ச் கண்டிப்பாக தேவை என்பது சொல்லக்கூடியது. அதனால் ஓரிசன் என்பவர் சொல்லுங்கள், இட் இஸ் இம்பார்ட்டன்ட் டு ஹியூமனிட்டி டு அண்டர்ஸ்டாண்ட் தி வேர்ல்டு இன் விச் வி லிவ். இப்போ ஓரிசன் என்பவர் பேசிக் ரிசர்ச்சுக்கு கொடுக்கக்கூடிய விளக்கம் என்னவென்றால், இட் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் ஹியூமனிட்டி டு அண்டர்ஸ்டாண்ட் தி வேர்ல்டு இன் விச் வி லிவ். தென் நெக்ஸ்ட் பால் நிசன் என்பவர் பேசிக் ரிசர்ச் கொடுக்கக்கூடிய டெஃபினேஷன், இந்த பேசிக் ரிசர்ச் கொடுக்கக்கூடிய விளக்கம் என்னவென்றால், பேசிக் ரிசர்ச் இஸ் incredibly important because it lays the ground for major discoveries. இல்லை மேஜர் டிஸ்கவரிஸுக்கும் ஒரு கிரவுண்டாக மைதானமாக அமைவது தான் இது. அதிகமான கண்டுபிடிப்புகளுக்கும் மைதானமாக அமைவது தான் எது என்றால் பேசிக் ரிசர்ச். அப்படி சொல்பவர் பால் நிசன் என்பவர் என்ன சொல்லியிருந்தார் கிரவுண்ட் ஆஃப் நாலேஜ். இது பேசிக் சிம்பிளாக சொன்னால் பேசிக் ரிசர்ச் இஸ் தி கிரவுண்ட் ஃபார் மேஜர் டிஸ்கவரிஸ் கிரவுண்ட் ஃபார் மேஜர் டிஸ்கவரிஸ் என்று சொல்லக்கூடியது தான் பால் நிசன். அது பேசிக் ரிசர்ச் இஸ் இன்க்ரீடிபிளி இம்பார்ட்டன்ட் பிகாஸ் இட் லேஸ் தி கிரவுண்ட் ஃபார் மேஜர் டிஸ்கவரிஸ். அது பேசிக் ரிசர்ச் இஸ் இன்க்ரீடிபிளி இம்பார்ட்டன்ட் பிகாஸ் முக்கியமான ஒன்று. பேசிக் ரிசர்ச் என்பது முக்கியமான அவசியமான ஒன்று. பிகாஸ் ஏன்னா இது லேஸ் தி கிரவுண்ட் ஃபார் மேஜர் டிஸ்கவரிஸில் டிஸ்கவரிஸ்க்கெல்லாம் மைதானமாக கண்டுபிடிப்புகளின் மைதானமாக அமைவது பேசிக் ரிசர்ச் என்கின்றார் பால் நிசன். த நெக்ஸ்ட்டு நிசன் என்பவர் என்ன சொல்கிறது, பால் நிசன் சொன்னது மேஜர் த கிரவுண்ட் ஃபார் மேஜர் டிஸ்கவரிஸ் பால் நிசன். பட் நிசன் என்ன சொல்கின்றார், டுடேஸ் discoveries are built on investments made in previously decades to fund basic research into the unknown challenges of the future. Today's discoveries, இந்திய கண்டுபிடிப்புகள் are built on investments made in previous decades. இன்வெஸ்ட்மெண்ட் சொத்து என்று சொல்லலாம். எதுக்கு உள்ள சொத்து, அடுத்து வரக்கூடிய தலைமுறைக்கு நம்ம கொடுக்கக்கூடிய சொத்து, அறிவை கொடுக்க அடுத்த தலைமுறைக்கு நாம் அறிவை கொடுக்க வேண்டும். அதற்காக இந்த பேசிக் ரிசர்ச் என்பது, இந்த டிஸ்கவரி கண்டுபிடிப்புகள் என்பது ஒரு சொத்தாக அமைந்தது இல்லை. கண்டுபிடிப்புகள் அமைந்தால்தான் சொத்தாக அமைந்தது இல்லை. அடுத்த தலைமுறைக்கு மேலும் அதை வளர்த்துக்கொள்ள ஒரு சொத்தாக அமைவது தான் இது பேசிக் ரிசர்ச். இப்போ அடுத்த தலைமுறை பற்றி கவலைப்படக்கூடிய பேசிக் ரிசர்ச் பற்றி கவலைப்படக்கூடிய ஆள் தான் இது நிசான். அது மட்டும் மெயினாக எம் பண்ணால் போதும். Today's discoveries are built on investments made in previously decades fund basic research into the unknown challenges of the future. எதிர்காலத்துக்கு மிக முக்கியமாக அமைவது சவால்களாக அமைவது இந்த பேசிக் ரிசர்ச்சாக அமையும். அதுக்கு பயன்படுதான் இது இந்த பேசிக் ரிசர்ச் அப்படி சொல்லக்கூடிய ரிசர்ச். நெக்ஸ்ட் பேசிக் ரிசர்ச் and applied research which they appear as almost polar opposites. இல்லை ஒன்றுக்கொண்டு போலார் ஆப்போசிட்டாக அமைவது தான் இது இந்த பேசிக் ரிசர்ச்சும் அப்ளைடு ரிசர்ச். பேசிக் ரிசர்ச் அண்ட் அப்ளைடு ரிசர்ச் ஆக்ஷன் கிடையாது. பேசிக்கும் அப்ளைடும் ஒன்றுக்கொண்டு போலார் ஆப்போசிட்ஸாக அமைவது இல்லை. ஒன்றுக்கொண்டு போலார் ஆப்போசிட்ஸாக அமைவது தான் இது பேசிக் அண்டும் அப்ளைடு. தென் லாஸ்ட் தி என்ஜின் ரூம் ஆஃப் பேசிக் ரிசர்ச் இஸ் ஃபைண்ட் அவுட் வாட் இஸ் இட், ஹூ டஸ் இட் and how does it benefit us. அதாவது அண்ணா சொல்வது கொண்டு ஏன், எதற்கு, எப்படி என்ற கேள்விகளுடன் அமைவது தான் இது இந்த பேசிக் ரிசர்ச். அது வாட் இஸ் இட், ஹூ டஸ் இட் அண்ட் ஹவு டஸ் இட் பெனிஃபிட் அஸ், இப்படிப்பட்ட கேள்விகளுடன் அமைவது தான் இது பேசிக் ரிசர்ச். தீஸ் ஆர் தி எய்ம் அண்ட் மீனிங் அண்ட் பர்பஸ் ஆஃப் ரிசர்ச். ஃபர்ஸ்ட் என்னவென்றால் டு இம்ப்ரூவ் சயின்டிஃபிக் தியரிஸ் ஃபார் இம்ப்ரூவ்ட் அண்டர்ஸ்டாண்டிங். இல்லை சயின்டிஃபிக் தியரிஸ் இம்ப்ரூவ் பண்ணுறது. சயின்டிஃபிக் தியரிஸ் மூலமாக 4-5 பாயிண்ட் பார்த்தோம், கவனமாக படிக்க வேண்டும். டு இம்ப்ரூவ் சயின்டிஃபிக் தியரிஸ் ஃபார் இம்ப்ரூவ்ட் அண்டர்ஸ்டாண்டிங். டு இம்ப்ரூவ் சயின்டிஃபிக் தியரிஸ் ஃபார் இம்ப்ரூவ்ட் அண்டர்ஸ்டாண்டிங். டு ஸ்டடி அண்ட் ரிசர்ச் தி மீனிங் டு இன்க்ரீஸ் ஆஃப் our scientific knowledge base purely theoretical instead of increasing our understanding to certain phenomena or behavior. Basic research purpose is to expand the knowledge. Basic research can be descriptive, exploratory and explanatory, mostly explanatory. Basic research creates new ideas, new principles, new theories that are not immediately applied in practical life. It is conducted without any practical and use in mind. It is driven to gut instinct, curiously or institution, and simply aims to advance knowledge. Basic research is the
foundation of knowledge. Foundation of knowledge is mixed research, that means both quantitative and qualitative. It expands our knowledge to reach innovation. It advances fundamental knowledge about the world. It described research without any clear goals or science. It satisfies the curiously or lone scientist without anyone else when releasing then that it exists. The goal of basic research is to collect information. Goal of basic research is to collect information about how nature are releasing that it exists. Goal of information research, basic research is to collect information about how nature and people are put together. Then it is most important of knowledge can be used for anything concrete. The most important thing that it will be improve understanding. Then basic research and applied research, which they appear almost polar opposites. The next engine from of basic research is to find what is it, who does it, and how does it benefit us. Then horizon என்ன சொல்லிட்டால் பேசிக் ரிசர்ச்சுக்கு இட் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் ஹியூமானிட்டியில் மனிதத்துவம் பற்றி சொல்லக்கூடியது, மனிதத்துவம் அதாவது ஹியூமானிட்டி பற்றி சொல்லக்கூடியது ஹொரைசன். பேசிக் ரிசர்ச்சை ஹியூமானிட்டியில் ஒப்பிட்டு சொல்வது ஏன்னா ஹொரைசன் ஹியூமானிட்டி டு அண்டர்ஸ்டாண்ட். மனிதத்துவத்துக்கு முக்கியமான தேவை இது பேசிக் ரிசர்ச். அண்டர்ஸ்டாண்ட் வேர்ல்ட் இன் விச் வி லிவ் சேஸ் ஹொரைசன். வாழ்க்கை நடத்தக்கு பேசிக் ரிசர்ச், மனிதன் வாழ்க்கை நடத்த பேசிக் ரிசர்ச் மிகவும் அவசியம் என்றால் ஹொரைசன். வால் லிசன் என்ன சொல்லிட்டார் என்றால் it is incredibly important because lays the ground of major discoveries என்று சொல்லக்கூடியது பால் லிசன். தென் லிசன் என்ன சொல்லிட்டாருன்னா இன்றைய கண்டுபிடிப்புகள் discoveries are built on investments made on previous decades to fund basic research into the unknown challenges of the future. Today's discoveries are built on investments made in previous decades to fund basic research into the unknown challenges of the future. The research சொல்லக்கூடிய விளக்கம் இதுக்கு பேசிக் ரிசர்ச். தென் நெக்ஸ்ட் அப்ளைடு ரிசர்ச். தென் ஃபைனலி ஆக்ஷன் ரிசர்ச் பற்றி பார்ப்போம். அடுத்த பார்க்க வேண்டியது என்னென்னா அப்ளைடு ரிசர்ச். வாட் இஸ் applied research means என்னன்னா எய்ம்ஸ் என்னன்னா applied research எய்ம்ஸ் அண்ட் பர்பஸ் எல்லாம் பற்றியாக படிக்க போகின்றோம். இனி ஃபர்ஸ்ட் என்னன்னா எய்ம்ஸ் அட் ஃபைண்டிங். applied research aims at finding a solution of an immediately problem facing a society or an industrial business organization, whereas fundamental research is mainly concerned with generalization and with the formulation of a theory. ஆக்ஷன் கிடையாது, இது அப்ளைடாக அது அப்ளை பண்ணுது. தட் மீன்ஸ் ப்ராக்டிக்கலாக ப்ரூவ் பண்ணக்கூடியது தான் இது அப்ளைடு ரிசர்ச். அது எய்ம்ஸ் ஃபைண்டிங் ஏ சொல்யூஷன். இல்லை கண்டுபிடிப்புகளில் ஃபைண்டிங் சொல்யூஷன் தீர்வு காணும். சொல்யூஷன் ஃபைண்டிங் சொல்யூஷனாலே முடிஞ்சு இல்லை அப்ளைடு ரிசர்ச் தான் ஃபைண்டிங் சொல்யூஷன் ஃபார் இமிடியேட்லி ப்ராப்ளம் ஃபேஸிங் ஏ சொசைட்டி. சொசைட்டியில் ஒரு ப்ராப்ளம் இருந்ததுன்னா அதுக்கு உடனடியாட்டு அதுக்கு முடிவு காண வேண்டும். அதுதான் இது அப்ளைடு ரிசர்ச். அதான் இண்டஸ்ட்ரியலான தொழிற்சாலையிலையோ பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன்லையோ எங்கே ஆனாலும் பிரச்சனை வந்துடுனா இல்லைன்னா ப்ராப்ளம் வந்துடுனா அதுக்கு முடிவு எட்டுவது, அதுக்கு விடை கிடைப்பது தான் இது அப்ளைடு ரிசர்ச். whereas fundamental research is mainly concerned with generalization and formulation of a theory. தியரியை ஃபார்முலேஷன் பண்ண கொள்கைகள் எல்லாம் தியரி நம்ம போட்டோன்னா அதுக்கு முழுமையான விடை கிடைக்கிறதுக்கு இது பயன்படுது அப்ளைடு ரிசர்ச். The next purpose of applied studies is closely associated with the solution of scientific problems, while the purpose of fundamental studies relate to creation of new knowledge or expansion of the current knowledge without any concerns to applicability. அதாவது purpose of applied studies is closely இதற்கு நோக்கம் என்னவென்றால் அப்ளை பண்ணல ஸ்டடீஸை படிப்பில் நம்ம அப்ளை பண்ணுவோம். தியரி உண்டுன்னா அதை அப்ளை பண்ணல, இதில் நம்ம படிக்கக்கூடிய ரிசர்ச்சில் அப்ளை பண்ணுறது
கண்டுபிடிப்பில் அப்ளை பண்ணக்கு இதுன்னா இந்த அப்ளைடு சர்ச் அது க்ளோஸ்லி அசோசியேட்டட் வித் தி சொல்யூஷன் ஆஃப் ஸ்பெசிஃபிக் ப்ராப்ளம். இல்லை ப்ராப்ளத்துக்கு அப்ளை பண்ண ப்ராப்ளத்துக்கு முடிவு காணக்கு அப்ளை பண்ணுவோம். இது யூஸ் ஆகுது அப்ளைடு சர்ச் இஸ் அப்ளைடு ஸ்டடீஸ் இஸ் க்ளோஸ்லி அசோசியேட்டட் வித் தி சொல்யூஷன் ஆஃப் ஸ்பெசிஃபிக் ப்ராப்ளம்ஸ். இல்லை இந்த ப்ராப்ளத்தில் நம்ம சொல்யூஷன் என்னென்னு கண்டுபிடிப்போம். while the purpose of fundamental studies relate to creation of new knowledge or expansion of other knowledge without any conditions to applicability. இல்லை அது நியூ நாலேஜானாலும் இல்லைனா கரண்ட் நாலேஜானாலும் எக்ஸ்பேன்ஷன் பண்ணது விளக்கமாக படிக்க எக்ஸ்பிளைன் பண்ணி படிக்கிறதுக்கு எது யூஸ் ஆகுது, எக்ஸ்பிளைன் பண்ணினா அது முழுமையாக படிக்கிறதுக்கு எது யூஸ் ஆகுது, இந்த அப்ளைடு சர்ச்சு யூஸ் ஆகுது. the purpose of fundamental studies related to creation of new knowledge or expansion of the current knowledge without any constraints or applicability. The next, in applied studies, research objectives are set by clients, sponsors as a solution to specific problems they are facing. அது applied studies இல்லை applied studyனாலே இது இது ரிசர்ச் தான். applied studiesனாலே applied research objectives are set by clients or sponsors as a solution scientific problems they are facing. இல்லை இந்த ஸ்பான்சர்ஸும் கூட இதுக்கு கிடைப்பாங்கல்ல, ஸ்பான்சர் நிறைய பேர் ஸ்பான்சர்ஸ் கிடைப்பாங்க, சொல்யூஷனுக்கு விடை கிடைக்க நிறைய ஸ்பான்சர்ஸும் கிடைப்பாங்க. இந்த அப்ளைடு ரிசர்ச் கிளைண்ட்ஸ் கிடைப்பாங்க. அதுபோல் அஸ் ஏ சொல்யூஷன் இவங்க எல்லாம் சேர்ந்து சொல்யூஷனுக்கு இந்த ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் பார்ப்போம் அதுக்கான முயற்சி தேடல் நடைபெறும். ஃபண்டமெண்டல் ஸ்டடீஸ் ஆன் தி அதர் ஹேண்ட் are usually self-initiated in order to expand levels of knowledge in certain areas. The fundamental studies அதே ஃபண்டமெண்டல் ஸ்டடினாலே பேசிக் ரிசர்ச் அதே வேளையில் அதர் ஹேண்ட் அதை இன்னொருத்த சொல்லும்போது அது யூஸ்வலி செல்ஃப் இனிஷியேட்டடில் தனிப்பட்டதில் அதை அவனை இனிஷியேட் பண்ண ஊக்குவிக்க இது எக்ஸ்பேண்ட் லெவல்ஸ் ஆஃப் நாலேஜ் சர்டன் ஏரியாஸில் அவனுடைய மனிதனுடைய இளைஞனுடைய மாணவனுடைய தனிப்பட்ட இன்ட்ரெஸ்ட்டில் அவனை ஊக்குவிக்க இந்த அப்ளைடு ரிசர்ச் பயன்படுது. மற்ற பேசிக் ரிசர்ச்னால் ஒன்லி காணா பாடம் தான். அப்ளைடு ரிசர்ச்னா அவனை தனிப்பட்டதில் அவனுக்கு சொல்யூஷன் காண்பான், இந்த ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் காண்பான். தனிப்பட்ட மனிதனுடைய மனிதனுடைய வாழ்க்கையை ஊக்குவிக்க அவனுடைய செயல்பாடுகளை ஊக்குவிக்க பயன்படுவது இது என்றால் இந்த அப்ளைடு ரிசர்ச். தென் அப்ளைடு ஸ்டடீஸ் அது யூஸ்வலி கன்சர்ன்ட் வித் எக்ஸ்டர்னல் வேலிடிட்டி. இதுக்கு என்னது எக்ஸ்டர்னல் வேலிடிட்டி மதிப்பு கிடைக்கும். இன்டர்னல் வேலிடிட்டி ஒரு இன்டர்னல் வேலிடிட்டியை போல எக்ஸ்டர்னல் வேலிடிட்டியும் கிடைக்கும். கேன் பி ஸ்பெசிஃபைட் தி மெயின் பாயிண்ட் கன்சர்ன் தி ஃபண்டமெண்டல் ரிசர்ச்சஸ். இல்லை ஃபண்டமெண்டல் ரிசர்ச்சுக்கு என்ன கிடைக்கும், எக்ஸ்டர்னல் வேலிடிட்டி கிடைக்கும். இல்லைனா இன்டர்னல் வேலிடிட்டி அவங்களுக்கு மற்றபடி சொசைட்டிலையும் நல்ல மதிப்பு கிடைக்கும். A few examples of applied research in physical education include applied researchல physical education கூட include ஆகும். Investigating which treatment approach is the most effective at reducing anxiety. Investigating which treatment approach is மோஸ்ட் எஃபெக்டிவ்ல ட்ரீட்மெண்ட் அப்ரோச்சில் தான் நம்ம இங்கே அணுக முடியும். இல்லை ட்ரீட்மெண்ட்னால என்ன, யாருக்கு நோய் வந்துன்னா குணப்படுத்த வேண்டியது டாக்டருடைய கடமை. அதே போன்று ப்ராப்ளம் வந்து நம்ம ப்ராப்ளம் வந்து விட்டால் அதற்கு முடிவு காண்பது நமது கடமை. இல்லைன்னா அந்த ரிசர்ச் பண்ணக்கூடிய நம்மளுடைய கடமை தான் என்னென்னா, ரிசர்ச்சுக்கு கடமை தான் என்னென்னா இது இந்த ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் காண்பது. அதுதான் என்னவென்றால் ட்ரீட்மெண்ட் அப்ரோச் ஆகுது இந்த பேசிக் அப்ளைடு ரிசர்ச். ரெடியூசிங் ஆங்ஸைட்டி இஸ் தி மோஸ்ட் எஃபெக்டிவ் ஃபார் ரெடியூசிங் ஆங்ஸைட்டி. தி நெக்ஸ்ட் ரிசர்ச்சிங் வென் ஸ்ட்ராட்டஜிஸ் ஒர்க் பெஸ்ட் டு மோட்டிவேட் கோச்சஸ். இல்லை ஸ்ட்ராட்டஜி ஒர்க் பெஸ்ட் டு மோட்டிவேட் கோச்சஸை மோட்டிவேட் பண்ணி பையன் விளையாட்டில் சாதனைகள் படைக்க ஊக்குவிப்பது எது என்றால் இது அப்ளைடு ரிசர்ச். அப்ளைடு ரிசர்ச் எதுக்கு ஊக்குவிக்கும், இது ஸ்ட்ராட்டஜிக்கல் ஒர்க் பெஸ்ட் டு மோட்டிவேட் கோச்சஸ். ஆல் ஆஃப் தி எக்ஸாம்பிள்ஸ் ஆர் எக்ஸ்ப்ளோர் டாபிக்ஸ் தட் அட்ரஸ் ரியல் வேல்யூ இஷ்யூஸ். இல்லை ஆல் ஆஃப் தீஸ் எக்ஸாம்பிள்ஸ், இந்த எக்ஸாம்பிள் எல்லாமே எக்ஸ்ப்ளோர் டாபிக்ஸ் தட் அட்ரஸ் ரியல் வேல்யூ இஷ்யூஸ். இல்லை உண்மையான உலகத்தில் இது எல்லாமே இந்த முக்கியமான டாபிக்ஸாக உள்ளது. பேசிக் ரிசர்ச் டென்ஸ் ஃபோக்கஸ் மோர் ஆன் பிக் பிக்சர் டாபிக்ஸ். இல்லை பேசிக் ரிசர்ச்னா டென்ஸ் டு ஃபோக்கஸ் மோர் ஆன்
பிக் பிக்சர் டாபிக்ஸில் பெரிய தேற்றங்கள், பெரிய கொள்கைகள், பெரிய தியரிஸ் கொள்கைகள் எல்லாமே உடையதாக, பிரின்சிபல்ஸ் எல்லாம் உடையதாக பேசிக் ரிசர்ச். அதே வேளையில் இன்க்ரீஸ் இன் சயின்டிஃபிக் நாலேஜ், அதுக்கு அவங்க சயின்டிஃபிக் நாலேஜ் அறிவை வளர்க்க பயன்படுது. இந்த அப்ளைடு ரிசர்ச் பேஸ் அதனுடைய பர்டிகுலர் டாப்பிக்கில் சயின்டிஃபிக் நாலேஜை இன்னும் மேலும் இன்க்ரீஸ் பண்ண யூஸ் ஆகுது. இல்லை, சயின்டிஃபிக் நாலேஜை இன்க்ரீஸ் பண்ண பயன்படுவதுன்னா பேசிக் ரிசர்ச். அதே வேளையில் அப்ளைடு ரிசர்ச் என்ன புகுந்து விளையாடுவது, லோன் மோர் டுவேர்ட் சால்விங் ஸ்பெசிஃபிக் ப்ராப்ளம்ஸ் தட் எஃபெக்ட் பீப்புள் இன் தி ஹியர் அண்ட் நவ். இல்லை, அது பேசிக் ரிசர்ச் என்னென்னா அறிவை வளர்க்க மட்டும்தான் பயன்படுது. அதே வேளையில் அப்ளைடு ரிசர்ச்சுக்கு மட்டும் அதோட ட்ரில் விளையாட்டாக இங்கே நடக்கும். இல்லை, ட்ரில் நடக்கும். டவுன் மோர் டுவேர்ட் சால்விங் ஸ்பெசிஃபிக் ப்ராப்ளம்ஸ் தட் அஃபெக்ட் பீப்புள் இன் தி ஹியர் அண்ட் நவ். இல்லை, பீப்புள் என்னென்ன பிரச்சனைகள் பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அதுக்கெல்லாம் ப்ராப்ளம்களுக்கெல்லாம் முடிவெடுப்பது தான் இந்த அப்ளைடு ரிசர்ச். Applied research usually starts identifying a problem then that exists in the real world. ப்ராப்ளத்தை ஐடென்டிஃபை பண்ண பயன்படுது அப்ளைடு ரிசர்ச்சில். ஐடென்டிஃபை ப்ராப்ளம் இந்த ரியல் வேர்ல்டு, இந்த உலகத்தில் ப்ராப்ளத்தை ஐடென்டிஃபை பண்ண பயன்படுவது அப்ளைடு ரிசர்ச். அப்போ ஐடென்டிஃபை பண்ணதுக்கு பயன்படுது. எத்திக்கல் சேலஞ்சஸ், ப்ரீவியஸி, இன்ஃபார்ம்டு கன்சென்ட், ப்ராப்ளம்ஸ் வித் வேலிடிட்டி, கம்ப்ளீட் கண்ட்ரோல் ஓவர் ஆல் தி வேரியபிள்ஸ் எல்லாம் உள்ளது எக்ஸ்டர்னஸ் வேரியபிள்ஸ் இதெல்லாம் உள்ளது அப்ளைடு ரிசர்ச். அது சேலஞ்சஸ் இருக்கும், ப்ரைவேசி இருக்குல்ல, தனிப்பட்டதுக்கு நம்முடைய கொள்கை, நம்முடைய முடிவுகளை சொல்லலாம். அதுபோல் இன்ஃபார்ம்டு கன்சென்ட்டில் நம்ம இன்ஃபார்ம் பண்ணலாம் மற்றவங்களுக்கு. ப்ராப்ளம்ஸ் வித் வேலிடிட்டி, மதிப்புகளுக்கு, இந்த பிரச்சனைகளுக்கு மதிப்பு இருக்குல்ல. காம்ப்ளெக்ஸ் கண்ட்ரோல் ஓவர் ஆல் தி வேரியபிள்ஸ் இருக்கும், எல்லாமே உள்ளது அப்ளைடு ரிசர்ச். இட் இஸ் undertaken to solve an immediate practical problem and then goal adding to scientific knowledge is secondary. இங்கே சயின்டிஃபிக் நாலேஜ் செகண்டரி. ப்ரைமரி என்னென்னா இன்க்ரீஸ் இந்த சால்விங் ப்ராப்ளம் தான். ப்ராக்டிக்கல் ப்ராப்ளம் இல்லை, சால்விங் ப்ராப்ளம் தான் ஃபஸ்ட்டு ப்ரைமரி, முதல் நிலை. செகண்ட் நிலை தான் சயின்டிஃபிக் நாலேஜ். தி ஃபோக்கஸ் பட்டு பேசிக் நாலேஜில் ஒன்லி சயின்டிஃபிக் நாலேஜ் மட்டும்தான். த நெக்ஸ்ட்டு தி ஃபோக்கஸ் இஸ் டு இம்ப்ரூவ் அண்ட் மாடிஃபை தி கரண்ட் ப்ராக்டிஸ். இல்லை, ஃபோக்கஸ் என்ன? தி ஃபோக்கஸ் இஸ் டு இம்ப்ரூவ் அண்ட் மாடிஃபை தி கரண்ட் ப்ராக்டிசஸ். இல்லை, மாடிஃபை கரண்ட் ப்ராக்டிசஸ். இப்போ உள்ள ப்ராக்டிக்கல் எல்லாத்தையும் மாடிஃபை பண்ணக்கு, இம்ப்ரூவ் பண்ணக்கு எது யூஸ் ஆகுது? இந்த அப்ளைடு ரிசர்ச் யூஸ் ஆகுது. இட் இஸ் பேஸ்ட் ஆன் பேசிக் ரிசர்ச். இதை பேஸ் பண்ணி அமையும் இது பேசிக் ரிசர்ச். இட் இஸ் யூஸ்டு ஃபார் தி பர்பஸ் ஆஃப் அப்ளைங் ஆர் டெஸ்டிங் தி theory and evaluating its usefulness and in solving problems. It is used for the purpose of applying. இல்லை, பர்பஸ் அப்ளை, இதுக்கு பர்பஸ் என்ன? அப்ளை பண்ணுவது. ஆனால் டெஸ்ட் பண்ணுவது. இல்லை, டெஸ்ட் பண்ணுவோன்னா டெஸ்ட் நடத்தக்கூடியது தி தியரிக்கு. அண்ட் இவாலுவேட்டிங் இட்ஸ் யூஸ்ஃபுல்னஸ் இன் சால்விங் ப்ராப்ளம்ஸ். பிரச்சனையை சால்வ் பண்ணக்கு, யூஸ்ஃபுல் பயனுள்ள முறையை சால்வ் பண்ணக்கு இது பயன்படுது இந்த அப்ளைடு ரிசர்ச். அப்ளை பண்ணலாம், நான் டெஸ்ட் பண்ணியோ ஒரு ப்ராப்ளத்துக்கு நல்ல முடிவு கிட்ட இது பயன்படுது, இந்த அப்ளைடு ரிசர்ச் பயன்படுது. ஃபைனலி அப்ளைடு ரிசர்ச் இஸ் யூஸ் டு மீன் தி சயின்டிஃபிக் ஸ்டடி. இல்லை, அறிவியல் பூர்வமாக படிக்கலாம். அண்ட் ஹெல்ப்ஃபுல் இன் சால்விங் ரியல் லைஃப் ப்ராப்ளம்ஸ். இல்லை, நம்முடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளையும் சால்வ் பண்ணலாம். பேசிக் ரிசர்ச் இஸ் ப்யூர்லி தியரட்டிக்கல், அப்ளைடு ரிசர்ச் ஹேஸ் ஏ ப்ராக்டிக்கல் அப்ரோச். இல்லை, சிம்பிளாக சொன்ன பேசிக்னா தியரி, அப்ளைடுனா ப்ராக்டிக்கல் ரிசர்ச் அப்ரோச். இதான் நான் அப்ளைடு ரிசர்ச்சுக்கு எய்ம், ஸ்கோப் அண்ட் இம்பார்ட்டன்ஸ் எல்லாமே, பர்பஸ் எல்லாமே. இப்போ இதெல்லாம் பார்ப்போமா ஒன்றோட. ஃபஸ்ட் என்ன? எய்ம்ஸ் அட் ஃபைண்டிங் எ சொல்யூஷன் ஃபார் அன் இம்மீடியட்லி ப்ராப்ளம்ஸ் facing society or an industrial or business organization, whereas fundamental research is mainly concerned with the generalizations and with the formulation of a theory. அதாவது இன்ஸ்டியூட்லேயோ இல்லைனா ஆர்கனைசேஷன்லேயோ எங்கே வேணுமாலும் இது பயன்படலாம். எதுக்கு பயன்படலாம்? ப்ராப்ளத்துக்கு சால்வ் பண்ணக்கு, ப்ராப்ளங்களை சால்வ் பண்ணக்கு இது பயன்படுது இந்த அப்ளைடு ரிசர்ச். த நெக்ஸ்ட் பர்பஸ் ஆஃப் அப்ளைடு ஸ்டடீஸ் இஸ் க்ளோஸ்லி அசோசியேட்டட் வித் தி solution of specific problems, while the purpose of fundamental studies relate to creation of new knowledge or expansion of the current knowledge without any concerns to applicability. The purpose of applied studies is closely associated with the solution வந்தால் இது applied research.
of specific problems, while the purpose of fundamental studies relate to certain of new knowledge, the പുതിയ knowledge എല്ലാം കൊടുക്കും, expansion കൊടുക്കും of other knowledge without any concerns to applicability. The next, in applied studies, research objectives are set by clients as sponsored as a solution to specific problems that they are facing. Fundamental studies, on the other hand, are usually self-initiated in order to expand the levels of knowledge in certain areas. The next, applied studies are usually more concerned with the external validity, whereas internal validity can be specified. The main point of concern of fundamental research as. The next, a few example of applied research is physical education சொல்லலாம். அதில் நிறைய அப்ளை பண்ணல, பையனை விளையாட்டில் சாதிக்க வைப்பதே இது அப்ளைட் ரிசர்ச் தான். The next, investigating which treatment approach is the most effective for reducing anxiety. The next, researching while strategies work best to motivate coaches. The next, all of these example explore topics will address real world issues. உண்மையான வாழ்க்கை இந்த சம்பவங்கள்ல எல்லாம் இதை பயன்படுத்தலாம். இதை அப்ளைடு ரிசர்ச் பேசிக் ரிசர்ச் டென்ஸ் டு ஃபோக்கஸ் ஆன் பிக் பிக்சர் டாபிக்ஸ். பிக் பிக்சர் டாபிக்ஸ்னாலே பேசிக் ரிசர்ச் இன்க்ரீஸ் இன் தி சயின்டிஃபிக் நாலேஜ் பேஸ் அதனுடைய பர்டிகுலர் டாபிக்கில். பட் அப்ளைடு ரிசர்ச் டென்ஸ் drill down more toward solving specific problems that affect people in the here and now. The next, applied research usually starts by identifying problems that exist in real world. Then ethical challenges, privacy, informed consent, problems with validity, complete control over all the variables, extraneous variables, எல்லாமே உள்ளது இது applied research. It is undertaken to solve an immediate practical problem, and the goal adding to scientific knowledge is secondary. First இது primary இது problem solve, then secondary knowledge, like scientific knowledge. The next, the focus is to improve and modify current practices. The current practices modify பண்ணவோ improve பண்ணவோ எது பயன்படுது இந்த applied research. The next is based on basic research. The next, it is used for the purpose of applying testing the theory and evaluating its usefulness in solving problems. And finally, applied research is used to scientific study that is helpful in solving real life problems. Basic research purely theoretical, but applied research has a practical approach. Then difference or comparison between basic and applied research பற்றி படிக்க போகின்றோம். பேசிக் ரிசர்ச் என்ன பர்பஸ் இஸ் டு டெவலப் தியரிஸ். அதுக்கு நோக்கம் என்னவென்றால் டெவலப் தியரிஸ் கொள்கைகள் எல்லாம் டெவலப் பண்ண யூஸ் ஆகுது. பட் அப்ளைடு ஃபார் சொல்யூஷன் ஆஃப் ப்ராப்ளம்ஸ். தி நெக்ஸ்ட், எக்ஸ்பர்ட் ட்ரைனிங் இஸ் மஸ்ட். ட்ரைனிங் நல்ல ட்ரைனிங் உள்ளவங்கள தான் பேசிக் ரிசர்ச்சை கையாள முடியும். பட் அப்ளைடு ரிசர்ச்சுக்குன்னா ஆவரேஜ் பர்சனும் கேன் கேரி அவுட். தி நெக்ஸ்ட், கண்ட்ரோல்டு கண்டிஷன் இஸ் வெரி எசென்ஷியல். சில கட்டுப்பாடுகள் இது உண்டு இதில் பேசிக்கில், பட் அப்ளைடில் நோ கண்ட்ரோல்ஸ். அதாவது ஈவன் நேச்சுரல் செட்டிங் கேன் யூஸ்ட் ஃபார் சர்ச். லிமிட்டட் கண்ட்ரோல் இஸ் எனம். லிமிட்டட் கண்ட்ரோல் நோ கண்ட்ரோல்னு சொல்ல முடியாது, லிமிட்டட் கண்ட்ரோல் உண்டு. பட் இயற்கையாக அமையும், நேச்சுரல் செட்டிங்காகவே அமையும். த நெக்ஸ்ட், காம்ப்ளெக்ஸ் டேட்டா அனாலிசிஸ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். இதில் பேசிக்கில் காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ் அமையும், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் உண்டு. பட் அப்ளைடில் சிம்பிளி டேட்டா அனாலிசிஸ் யூஸ்டு. அது முக்கியமாக தெரிய வேண்டிய உண்டு. பேசிக்கில் என்னென்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் உண்டு, காம்ப்ளெக்ஸ் டேட்டா உண்டு. பட் அப்ளைடில் சிம்பிள் டேட்டா அனாலிசிஸ். அப்ளைடுனால சிம்பிள் அதில் காம்ப்ளெக்ஸ் டேட்டாவும் ஸ்டாட்டிஸ்டிக்ஸும் இரண்டுமே உண்டு. பேசிக் ரிசர்ச்சில் உள்ளதான் காம்ப்ளெக்ஸும் ஸ்டாட்டிஸ்டிக்ஸும். தென் நெக்ஸ்ட்டு exhaustive and thorough knowledge of area is indeed, but applied researchல general understanding of the area is enough. பேசிக் ரிசர்ச்சில் என்னென்னா நல்ல நாலேஜ் வேணும். அப்ளைட் ரிசர்ச்சில் ஜெனரல் பொதுவாக லேசாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி உண்டுனாலே அதை நம்ம பிக்கப் பண்ணி எடுத்துக்கலாம். பேசிக் ரிசர்ச்லேயோ எக்ஸாஸ்டிவ் அண்ட் நாலேஜ் இன் ஆஃப் ஏரியா இஸ் நீடட்ல நல்ல நாலேஜ் இருந்தால் தான் பேசிக் ரிசர்ச் நம்ம படிக்க முடியும். ஃபைனலி, கன்க்ளூஷன்ஸ் ஆர் தி ஃபார்ம் ஆஃப் ஜெனரலைசேஷன். பேசிக் ரிசர்ச்சில் என்னென்னா கன்க்ளூஷன்ஸ் உண்டு. கன்க்ளூஷன்
அது கன்க்ளூஷன் ஆர் இன் தி ஃபார்ம் ஆஃப் ஜெனரலைசேஷன் இல்லை ஃபார்ம் கொள்கையை விளக்கத்துக்கு உள்ள கன்க்ளூஷன் மட்டும்தான் வந்துட்டு. பட் அங்கே அப்படி இல்லை, கன்க்ளூஷன்ஸ் ஆர் சொல்யூஷன் டு ப்ராப்ளம். அப்ளைடு ரிசர்ச்சில் கன்க்ளூஷன் எதுக்கு அமையும்? ப்ராப்ளத்துக்கு விடை கிடைக்க அமைவது தான் கன்க்ளூஷனாக அமையும். இவ்வளோதான் அப்ளைடேஷன் ஆஃப் பேசிக் அண்ட் அப்ளைடு ரிசர்ச். இப்போ இதெல்லாம் ஃபஸ்ட்டு பேசிக் என்னென்னா டெவலப் தியரிஸ் பட் சால்வ் ப்ராப்ளம்ஸ் அப்ளைட். த நெக்ஸ்ட்டு எக்ஸ்பர்ட் ஃபைனிங் இதுக்கு தேவை பேசிக்கு, பட்டுக்கு அங்கே ஆவரேஜ் பேசணும், அதை கேன் கேரி அவுட், இது அப்ளைட் ரிசர்ச். த நெக்ஸ்ட் கண்ட்ரோல்டு கண்டிஷன் இஸ் வெரி எசென்ஷியல் இன் பேசிக் ரிசர்ச் பட் நோ லிமிட்டட் கண்ட்ரோல் போகுது இதில் அப்ளைடில். ஈவன் நேச்சுரல் செட்டிங் கேன் யூஸ்ட் ஃபார் ரிசர்ச். தென் நெக்ஸ்ட் காம்ப்ளெக்ஸ் டேட்டா அனாலிசிஸ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ட்ரீட்மெண்ட் இஸ் யூஸ்டு எங்கே பேசிக்கில், பட் அப்ளைடில் சிம்பிள் அனாலிசிஸ் இஸ் யூஸ்டு. தென் அண்ட் எக்ஸ்காஸ்டிவ் அண்ட் ரோட்டி நாலேஜ் இன் ஏரியாஸ் நீட் எங்கே பேசிக்கில், அப்ளைடில் general understanding of the area is enough. Finally, conclusions are the form of generalization. Basically, conclusions are solution to problems at the applied research. The next class action research, need and scope of research பற்றி படிக்கலாம். நன்றி.